நெட்ஃப்ளிக்ஸில் ஹக் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹவு மெனி ஆஃப் யூ கேன் கனெக்ட் எமோஷ்னலி டு த கேரக்டர் ஷாசியா பானுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். 2 சீன் இந்த படத்தில் என்னை ரொம்ப ஹார்ன் பண்ணிச்சு. ஒன்று வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும்போது, அண்ட் அவங்களுடைய மாமியார் மற்றும் அந்த சொசைட்டியில் இருக்கிற பீப்புளெலாம் அது எவ்வளோ ரொம்ப இலகுவாக நார்மலைஸ் பண்ணுறாங்கன்றது. அந்த ஷாசியா பானு அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து எவ்வளோ பெயின் அண்டர்கோ பண்ணுவாங்க. லிட்ரலி ஐ வாஸ் லைக் பிளேசிங் மை செல்ஃப் இன் அ ஷூஸ். ஏன்னா அவங்களோட நெய்பர் ஒருத்தவங்க அவங்க கிட்ட முன்னாடி சண்டை போட்டிருப்பாரு. அதுக்காக தான் அந்த வீட்டையே வந்து இவங்க பேருக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் எழுதி வைப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், ரொம்ப ஒரு அழகான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அப்போது அதாவது அவங்க செகண்ட் ஒய்ஃபை பார்த்தி அப்போ இவங்க பார்ப்பாங்க இந்த ஹீரோயின் வந்துட்டு. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ஒரு விமனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ இவங்க 2 பேரும் வெளியில் போவாங்க, அபாஸோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் செகண்ட் ஒய்ஃப், அதாவது ஹீரோடைய. ஸோ அப்போ அந்த செகண்டாக கல்யாணம் பண்ண அந்த பெண் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, எந்த ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினாலலாம் அவர் என்னை கல்யாணம் பண்ணல, என்னை அவர் உண்மையாக காதலிச்சிருக்காரு. ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி என்னுடைய கணவர் இறந்து நான் ஒரு விடோ ஆகிட்டேன்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் போது ஷாயிசா பானு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஏன் இதை பற்றி யாரும் பேசலை, அவங்களோட வலியோ வேதனையும் யாரும் புரிஞ்சுக்கல, நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஈவன் இதுக்கப்புறம் அவங்க கண்ணு முன்னாடியே தன்னுடைய கணவரும் அவங்களோட செகண்ட் ஒய்ஃபும் நல்லா இருப்பாங்க, அவங்க குழந்தைங்கள்லாம் பிறக்கும். அண்ட் அதே நேரத்தில் அவர் ரொம்ப இவங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவார், இவங்களுக்கான காதலை கொடுக்க மாட்டார். பட் இதே ஹஸ்பண்ட், இதே அபாஸ் தான் ஸ்டார்டிங்கில் ரோஸ் கொடுத்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு பியூரஸ்ட் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். அப்போ எப்படி அவங்களால நம்ப முடியாமல் இருந்திருக்கும்? இதில் வந்து எந்த விதத்தில் இந்த பொண்ணை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியும்? ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த கொடுமை நடக்கணும்? உங்களுக்கான அந்த ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்கும் போது தான் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, தன்னுடைய 3 குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு. ஆனால் நம்ம ஒய்ஃப்க்கு நம்ம ஒரு பெரிய அநீதியை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அபாஸ்க்கு தெரியல. தன்னோட 3 குழந்தைங்களுக்கு கொடுக்குற காசு, அந்த மெயின்டெனன்ஸ் காசை ஸ்டாப் பண்ணுறாரு. ஷாயிசா பானு இங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்காக? என்னுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காரு, என்னை ஏமாற்றிட்டாரு, எனக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டாரு. இல்லை, தன்னுடைய 3 குழந்தைங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்கணும், தலாக்னு 3 வாட்டி சொல்லி உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டாரு. இது எப்படி நியாயம்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. தன்னுடைய குழந்தைங்களுக்காக வந்து தன்னுடைய ரைட்ஸ்க்காக அவங்க போராடுவாங்க. பட் ஷீ இஸ் எமோஷ்னலி டோட்டலி ப்ரோக்கன். அவங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. அதுக்காக யார் போராடுவா? ஈவன் அவங்களோட செகண்ட் ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப், அவங்க கூட சொல்லுவாங்க ஷாயிசா சஹியே அப்படின்னு, ஷாயிசா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஷாயிசா பானு லைக் என்னுடைய டிக்னிட்டிக்காக நான் இந்த கேஸை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஃபெல்ட் வாட்சிங் ஹக் மூவி. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன, ஹவ் இட் வாஸ் ஃபார் யூன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.